أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. அல்லாஹின் அருளால் நாம் ரமலானின் 2வது 10 நாட்களை கடந்து கொண்டிருக்கிறோம். திருக்குர்ஆனுக்கு ரமலானுடன் ஒரு சிறப்பான சம்பந்தம் உள்ளதாக அல்லாஹ் கூறியுள்ளான். ஒரு சிறப்பான தொடர்பை எடுத்துரைத்து இவ்வாறு கூறுகிறான். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல்லின் நாசி வபையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். பொருள்: இந்த ரமலான் மாதத்தில் திருக்குர்ஆன் மனிதர்களுக்கு ஒரு மாபெரும் நேர்வழியாக இறக்கப்பட்டுள்ளது. நேர்வழியின் விளக்கத்தையும் உண்மையையும் பொய்யையும் பிரித்து காட்டக்கூடிய விஷயங்களையும் தன்னகத்தே கொண்ட தெள்ளத் தெளிவான அடையாளமாக இது இருக்கின்றது. ஆக இதனால் இந்த மாதத்தில் குறிப்பாக இதை ஓதுவதன் பக்கம் நமக்கு கவனமூட்டப்பட்டுள்ளது. இந்த காலத்தில் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கவனமூட்டியுள்ளார்கள். அவர்களை அல்லாஹ் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஊழியராக இமாமாக ஆக்கி அனுப்பியுள்ளான். ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ திருக்குர்ஆனை சிறப்பான ஏற்பாட்டுடன் ஓதுங்கள் என்பதில் குறிப்பாக கவனமூட்டியுள்ளார்கள். ஹசரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு திருக்குர்ஆன் இறங்கியிருக்குமோ அதை ஒரு முறை ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக ஓத வைத்து வந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வின் இறுதி ஆண்டிலோ இருமுறை முழுமையாக ஓதப்பட்டது. ஆக திருக்குர்ஆனின் முக்கியத்துவமும் ரமலானுடன் அதற்கு இருக்கும் தொடர்பும் மிகவும் அதிகமானது. எனவே இந்த விஷயத்தை எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும். திருக்குர்ஆனை ஓதுவது, கேட்பது, தர்ஸ்களில் கலந்து கொள்வது ஆகியவற்றின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். நம் ஜமாத்தில் பள்ளிவாசல்களில் திருக்குர்ஆன் தர்ஸ்களுக்கான ஏற்பாடு இருக்கிறது. தராவிஹ் தொழுகைக்கான ஏற்பாடும் இருக்கிறது. திருக்குர்ஆனை ஓதுவதில் அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. எம்டிஏவில் தினமும் திலாவத் வருகிறது, அதையும் கேட்க வேண்டும். ஆனால் அதை கேட்டு நாம் அதன்படி அமல் செய்வதற்கு முயற்சி செய்யும் போதுதான் நமக்கு அதிலிருந்து பயன் கிடைக்க முடியும். அப்போதுதான் நாம் அதிலிருந்து பலனடைய முடியும். அரபு மொழி தெரியாத மக்கள் பலரால் திருக்குர்ஆனை சரியாக புரிய முடியாது. எனவே அதன் மொழியாக்கங்கள் இருக்கின்றன. திலாவத் செய்வதுடன் சேர்த்து அந்த மொழியாக்கங்களை படிக்க வேண்டும். தர்சுகள் கொடுக்கப்படும் போது நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். ஹலீஃபாக்கள் எடுத்துரைத்து வந்துள்ளார்கள். அவர்களுடைய ஹுத்துபாக்கள் இருக்கின்றன. அவ்வாறே தர்சுகளிலும் இது எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. அதனால் நமது அறிவு அதிகரிக்கும். ஆக பலன் பெற வேண்டும் என்றால் நாம் திருக்குர்ஆனை படித்து அதன்படி அமல் செய்வதற்கு முயற்சி செய்யும் போதுதான் பலன் பெற முடியும். ரமலான் நாள்களில் குறிப்பாக இதன் பக்கம் அல்லாஹ் கவனமூட்டியுள்ளான் என்பதால் அல்லாஹ் கூறுகிறான், நான் திருக்குர்ஆனை ரமலானில் இறக்கியுள்ளேன். அதை குறிப்பாக ஓதிடுங்கள், அதன்படி செயல்பட முயற்சி செய்யுங்கள். நீங்கள் இதை செய்யும்போது
பிறகு இது உங்கள் அனைவரின் வாழ்வின் அங்கமாகவும் ஆகிவிடும். இதில் நேர்வழி உள்ளது என்று அல்லாஹ் கூறியுள்ளானே, நாம் அதன்படி அமல் செய்பவர்களாக இருக்கும்போதுதான் அந்த நேர்வழியின்படி மனிதன் நடக்க முடியும். அப்போதுதான் உண்மையையும் பொய்யையும் பிரித்தறியும் அறிவு பலனளிக்க முடியும். நாம் அதன்படி அமல் செய்பவர்களாக ஆக வேண்டும். திருக்குர்ஆன் வழங்கியுள்ள கட்டளைகள் படி, அது அளித்துள்ள போதனைகள் படி நாம் அமல் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கேட்க மட்டும் செய்துவிட்டு அதை மறந்துவிட்டோம் என்றால், படித்தோம் பிறகு கவனம் செலுத்தவில்லை என்றால், திருக்குர்ஆனிலிருந்து நாம் பெற முடிந்த அந்த பலன்கள் கிடைக்க பெற முடியாது. அல்லாஹ் திருக்குர்ஆனின் துவக்கத்திலேயே சூரா பக்ராவில் பக்ராவில் இதன் பக்கம் கவனமூட்டியிருக்கிறான். இதன் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்துள்ளான். இது 3வது வசனமாகும். அவன் கூறுகிறான், ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹ் ஹுதல்லில் முத்தகீன். பொருள், இது எவ்வித ஐயமும் இல்லாத மறையாகும், இறையச்சமுடையவருக்கு நேர்வழி வழங்கக்கூடியதாகும். எனவே இறையச்சத்தின்படி நடப்பதற்கு, ஓர் உண்மையான நம்பிக்கையாளர் ஆவதற்கு அல்லாஹ் இந்த மறையின்படி அமல் செய்வதை அவசியமானதாக்கிவிட்டான். ரமலானில் நாம் எப்படி இறையச்சத்தின்படி நடந்தவாறு அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறுவதற்கு முயற்சி செய்யலாம், எப்படி ஓர் உண்மையான நம்பிக்கையாளர் ஆவதற்கான முன்மாதிரியை நிலைநாட்ட முயற்சி செய்யலாம், எப்படி நேர்வழி பெறலாம், எப்படி அல்லாஹ்வினர்களுக்கு வாரிசாகலாம் என்ற இந்த விஷயத்தை தேடுவதிலேயே குறிப்பாக இருப்போம். ஆக அல்லாஹ் கூறிவிட்டான், இது நோக்கம் என்றால் பிறகு இந்த மறையை உங்களுக்கு வழங்கிவிட்டேன், இதன்படி அமல் செய்யுங்கள். நீங்கள் இதன்படி அமல் செய்யும்போது பிறகு நீங்கள் எண்ணற்ற பலன்களை பெறக்கூடியவர்களாக இருப்பீர்கள். அல்லாஹ் தெள்ள தெளிவாக இவ்வாறு கூறிவிட்டான். இது எத்தகைய நீரூற்று என்றால், எவர் தூய உள்ளத்தை கொண்டவராகி இதிலிருந்து பலன் பெற விரும்புகிறாரோ அவர் இதிலிருந்து பலன் பெறுவார். அவர் இறை எச்சத்திலும் முன்னேறுவார். அவர் நேர்வழி பெறுபவர்களிலும் இணைந்து விடுவார். ஏனெனில் இது எத்தகைய மறை என்றால் இதில் எவ்வித ஐயமும் இல்லை, இது இறையச்சமுடையவர்களுக்கு நேர்வழியாகும். ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், அதன் அருள்கள் மற்றும் பரக்கத்துகளின் கதவு எப்பொழுதும் திறந்துள்ளது. அது ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் இருந்தது போன்றே எல்லா காலத்திலும் தனித்துவம் வாய்ந்ததாகவும் பசுமையாகவும் இருக்கிறது. நீங்கள் உண்மையான உள்ளத்தை கொண்டவர்களாய் அதன் பக்கம் வருவீர்களாயின் எல்லா தீமைகளிலிருந்தும் தப்பித்துக் கொள்வீர்கள். நேர்வழி பெறுபவர்களைச் சேர்ந்தவர்களாக ஆவீர்கள். இறை எச்சத்தின்படி நடப்பவர்களாக ஆவீர்கள் என்பது அந்த மறையின் வாதமாகும். ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியது போன்று அதன் அருள்கள் என்றென்றும் தொடர்கின்றன. எப்பொழுதும் அதன்படி அமல் செய்பவர்கள் எல்லா தீமைகளிலிருந்தும் தப்பித்து கொண்டே இருப்பார்கள். வழிகளில் இருக்கும் முட்புதர்கள், தவறான வகையான சில விஷயங்கள் மனிதனின் கவனத்தை தம் பக்கம் ஈர்த்து கொள்கின்றன. அவனை மார்க்கத்தை விட்டு தொலைவில் கொண்டு செல்ல முயற்சி செய்கின்றன. அவை தீமையின் பக்கம் அழைத்துச் செல்லக்கூடியவையாக இருக்கின்றன. திருக்குர்ஆனின் படி நடந்தவாறு அதன்படி செயல்பட்டு கொண்டே இருப்போமாயின் பிறகு நாம் அவற்றிலிருந்தும் தப்பித்து கொண்டே இருப்போம். எனவே நாம் இந்த விஷயத்தை எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும். ரமலானில் நாம் திருக்குர்ஆன் ஓதுவதன் பக்கமும் கேட்பதன் பக்கமும் சிறப்பு கவனம் செலுத்தி கொண்டுதான் இருப்போம். தராவீஹ் தொழுகைக்கும் வருகிறோம், தர்ஸ் கேட்பதற்கும் வருகிறோம். வீடுகளிலும் முன்னரை விட அதிகம் திருக்குர்ஆன் ஓதப்படுகிறது. ஒருவர் முழுமையாக ஒரு முறை ஓதி முடிக்கவில்லை என்றாலும் இந்த நாள்களில் குறைந்தபட்சம் சிறிது நேரமாவது கண்டிப்பாக திலாவத் செய்கிறார். முதல் விஷயம், ரமலானில் ஒரு முறை முழுமையாக ஓதி முடிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நான் கூறியது போன்று இதுவே ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்தாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பாக ரமலானில் முழுமையாக ஓதி முடித்து வந்தார்கள். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதுவரை இறங்கியதை மீண்டும் ஓத வைத்து வந்தார்கள். ஆக பலன் பெறுவதற்காக, இந்த சுன்னத்தின்படி அமல் செய்வதற்காக, இதிலிருந்து அருள் பெறுவதற்காக ஒன்று நாம் முழுமையாக ஓதி முடிக்கவும் வேண்டும். இரண்டாவது, நான் கூறியது போன்று விளக்க உரையும் மொழியாக்கமும் இருக்கிறது.
எவர்களுக்கு அரபு தெரியாதோ, அரபு நாடுகள் தவிர உலகில் பலர் அரபு தெரியாதவர்களாவார்கள். அவர்கள் உடனுக்குடன் மொழியாக்கம் படித்து அதை பார்க்க வேண்டும். கடந்த குத்துபாவிலும் நான் கூறியது போன்று இதன்படி அமல் செய்வதற்காக குறிப்பெடுக்க வேண்டும். அப்போதுதான் நாம் அவற்றின்படி செயல்படுபவர்களாவோம், நேர்வழி பெறக்கூடியவர்களாவோம். பிறகு நன்மை தீமை பற்றி நமக்கு சரியாக தெரிய வரும். சரியான நேர்வழி பற்றி நமக்கு தெரிய வரும். இறையச்சத்தின் சரியான வழிகள் பற்றி நமக்கு தெரிய வரும். பிறகு நாம் அமல் செய்து அல்லாஹ்வின் அருள்களால் பலன் பெறக்கூடியவர்களும் ஆவோம். சிலர் நினைக்கிறார்கள் திருக்குர்ஆன் மிகவும் சிரமமான நூலாகும் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் கூறுகிறான், வலகது யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ரி ஃபஹல் மின் முத்தக்கிர். பொருள்: மேலும் நிச்சயமாக நாம் திருக்குர்ஆனை அறிவுரைக்காக எளிமையாக்கிவிட்டோம். எனவே அறிவுரை பெறுபவர் எவரும் உண்டோ? ஆக இது அல்லாஹ்வின் வாதமாகும். இது மனிதனை படைத்தவனின் வாதமாகும். இறைவனான அவன் அவனது இயல்பை அறிந்தவனாவான், அவனுடைய நிலைமைகளை அறிந்தவனாவான், அவனது சூழ்நிலையை அறிகிறான், அவனுடைய திறமைகளை அறிகிறான். அல்லாஹ் கூறுகின்றான், நானோ திருக்குர்ஆனில் எளிமையான போதனைகளை வழங்கியுள்ளேன். அதன்படி அமல் செய்வதற்காக நீங்கள் என் நிலையிலும் முயற்சி செய்யத்தான் வேண்டும். முயற்சி செய்வீர்களாயின் பிறகு நீங்கள் வெற்றியும் பெற்றுவிடுவீர்கள். அதன்படி செயல்படக்கூடியவர்களாகவும் இருப்பீர்கள். எனவே அதன்படி அமல் செய்வதற்கு உங்கள் தரப்பிலிருந்து முழு முயற்சி செய்யுங்கள் என்பதுவே உங்களுக்கு அறிவுரையாகும். வெறும் பெயருக்கு முஸ்லீமாக இருக்காதீர்கள். நாம் இவ்வாறு வாதம் மட்டும் செய்யக்கூடாது. ஏனெனில் நாம் எந்நிலையிலும் கண்டிப்பாக பெயருக்கு முஸ்லிம்கள் கிடையாது. மாறாக நாம் இந்த காலத்தில் வாக்களிக்கப்பட்ட மசீ மற்றும் உறுதிமொழி வழங்கப்பட்ட மஹதி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொண்டுள்ளோம். நாம் அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக ஏற்றுக்கொண்டுள்ளோம். அல்லாஹ்வின் கட்டளைகள் படி செயல்பட்டவாறு அதை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் முன்னறிவிப்புகளுக்கு ஏற்ப வருகை தந்தவரை ஏற்றோம். ஆக நாம் ஏற்றுக்கொண்டுள்ளோம் எனும்போது இப்பொழுது நாம் திருக்குர்ஆனின் கட்டளைகள் படி செயல்படக்கூடியவர்களாகவும் ஆக வேண்டும். நம்மில் இந்த விஷயம் இல்லை என்றால் பிறகு நமது பைஅத் வாதமும் பலனற்றது. அல்லாஹோ நான் இந்த குர்ஆனை எளிமையாக்கிவிட்டேன் என்று கூறிவிட்டான். மனித இயல்பை கருத்தில் கொண்டவாறு மிகவும் எளிமையான தோரணையில் அறிவுரையை வழங்கியுள்ளேன். அவற்றின்படி ஒவ்வொரு மனிதரும் மிகவும் சுலபமாக செயலாற்ற முடியும். சட்டத்திட்டங்களை அல்லாஹ் எடுத்துரைத்து விட்டான். கட்டளைகளை எடுத்து கூறிவிட்டான். பல்வேறு இறைவணக்கத்துக்கான வழிமுறைகளை கூறிவிட்டான். சமூக மற்றும் சமுதாய கட்டளைகள் மற்றும் ஒருவர் மற்றவருடனான தொடர்புகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கூறிவிட்டான். எதற்காக என்றால் அவற்றின்படி செயல்படுவீர்களாயின் உங்கள் வாழ்வும் நிம்மதியாக கழியும், உங்கள் சுற்றுச்சூழலும் அமைதி நிறைந்ததாக இருக்கும், நீங்கள் அல்லாஹ்வின் அருள்களுக்கு வாரிசுகளாகவும் ஆகிக்கொண்டே செல்வீர்கள். நம்முடைய வீட்டு தொடர்புகளும் சரியாக இருக்கும், சமூகத்தில் உள்ள நம்முடைய தொடர்புகளும் சரியாக இருக்கும். பிறகு நம்முடைய மற்ற சிந்தனை திறன்களிலும் மிகவும் மேம்பாடு ஏற்படும், பொலிவு ஏற்படும். அல்லாஹ் வழங்கும் இறை ஞானத்தை பெறுவதன் பக்கம் நமது கவனம் பிறக்கும். அஹ்மதிகளான நாம் நட்பெறு பெற்றவர்களாவோம். இந்த காலத்தில் நமக்கு ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளும் நல்வாய்ப்பு கிடைத்துள்ளது. அன்னாரை அல்லாஹ் நீதி நெறி காப்பவராக ஆக்கி அனுப்பியுள்ளான். அன்னார் மறைந்திருந்த திருக்குர்ஆனின் கருவூலங்களை நமக்கு வழங்கினார்கள். திருக்குர்ஆனின் எண்ணற்ற அறிவாழங்களை எடுத்து நம்முன் வைத்துள்ளார்கள். நமது தலீம் மற்றும் தர்பியத்துக்காக நமக்கு தெள்ள தெளிவாக இந்த கட்டளைகளுக்கு இவற்றை சில வேளை நம்மால் புரிந்து கூட கொள்ள முடியாதோ அவற்றிற்கும் விளக்கம் அளித்து நமக்காக எளிமையாக்கிவிட்டார்கள். ஆக அல்லாஹ் நான் எளிமையாக்கிவிட்டேன் என்று கூறியுள்ளான் என்றால் எளிமையாக்குவதற்காக அல்லாஹ் பல்வேறு காலங்களில் ஆசிரியரையும் பிறக்கச் செய்துவிட்டான். இந்த காலத்தில் அறிவு ஞானத்தின் கதவுகளை திறப்பதற்காக ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பினான். அன்னார் நமக்கு அனைத்தையும் கூறிவிட்டார்கள். எனவே நாம் ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அளித்த விளக்கத்தை, பொருளை, திருக்குர்ஆனின் விளக்க உரையை புரிந்து அதன்படி செயல்படக்கூடியவர்களாக ஆகவில்லை என்றால் இது நமது பேரிழந்த தன்மையாகும். அல்லாஹோ இந்த காலத்தில் தனது வாக்குறுதிக்கு ஏற்ப ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னறிவிப்புகளுக்கு ஏற்ப ஒரு பிரதிநிதியை அனுப்பிவிட்டான். எனவே அவரை ஏற்றுக்கொள்வது, அவருடைய கூற்றுகளை கேட்பது,
அன்னார் திருக்குர்ஆனுக்கு வழங்கியுள்ள விளக்க உரைகளில் ஆழ்ந்து கவனம் செலுத்துவது, அவற்றின்படி அமல் செய்வது இப்பொழுது நமது பணியாகும். நாம் இதை செய்வோமாயின் நம் வாழ்வை வெற்றிகரமானதாக ஆக்கக்கூடியவர்களாக இருப்போம். அதுபோக பிறகு ஹலீஃபாக்களும் விளக்க உரைகளை வழங்கியுள்ளார்கள். ஹதரத் முஸ்லிம் மௌத் ரலிலான் அவர்கள் தஃப்சீரே கபீர் எழுதியுள்ளார்கள். ஏறத்தாழ பாதி குர்ஆன் அதில் உள்ளடங்கிவிடுகிறது. இதுபோக இன்னும் மொழியாக்கங்களும் விளக்க உரைகளும் இருக்கின்றன. தஃப்சீர் சகீர் இருக்கிறது, அதுவும் மிகவும் விளக்கமாக இருக்கிறது. இவை எப்படிப்பட்ட நூல்கள் என்றால் இவற்றில் கட்டளைகள் தெள்ளத் தெளிவாக எடுத்து கூறப்பட்டுள்ளன. ஆங்கிலத்திலும் இவை மொழிபெயர்க்கப்படுகின்றன, அரபு மொழியிலும் மொழிபெயர்க்கப்படுகின்றன. ஆக இதன் பக்கம் நாம் குறிப்பாக கவனம் செலுத்த வேண்டும். ஜெர்மனி போன்ற மொழிகளிலும் மொழியாக்கங்கள் செய்யப்படுகின்றன. ரமலான் மாதத்தில் நாம் திருக்குர்ஆன் ஓதுவதன் பக்கம் கவனம் செலுத்தக்கூடிய அதே வேளையில் ஒரு முறை ஓதி முடிக்க முயற்சி செய்வதுடன் சேர்த்து இதன் அர்த்தத்தை ஆழ்ந்து சிந்திப்பதிலும் இதன் பொருளை ஆழ்ந்து சிந்திப்பதிலும் கவனம் செலுத்துங்கள். கட்டளைகளை தேடுங்கள். அவற்றை தேடி உங்கள் வாழ்வின் அங்கமாக்கிக் கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள். திருக்குர்ஆனை நேசிப்பது மட்டும் போதாது, பாதுகாத்து வைப்பது மட்டும் போதாது, நெற்றியில் ஒற்றிக்கொள்வது மட்டும் போதாது. பிள்ளைகளுடைய ஆமீன் நிகழ்ச்சிக்காக மக்கள் என்னிடம் வருகிறார்கள். அவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும், ஒரு ஃபர்லையோ அவர்கள் நிறைவேற்றி விட்டார்கள். அதாவது பிள்ளைகளுக்கு திருக்குர்ஆன் ஓத கற்றுக் கொடுத்து விட்டார்கள். இப்பொழுது இந்த திருக்குர்ஆனை ஓதுவதற்கான நிரந்தரமான ஆர்வத்தை உருவாக்குவதும் அவர்களுடைய செயலாகும். தாய் தந்தையர் தாமும் அதன் பக்கம் கவனம் செலுத்தும் போதுதான் அது நடக்க முடியும். அவர்கள் தாமும் முறையாக திருக்குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம் தாய் தந்தையர் திலாவத் செய்கிறார்கள் என்று பிள்ளைகள் பார்ப்பார்கள். பெற்றோர்கள் தாமும் அதன் மொழியாக்கத்தையும் விளக்க உரையையும் படிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் என்ன கட்டளைகள் என்று அவர்களுக்கு புரிய வரும். பிள்ளைகள் கேள்வி கேட்கும் பொழுது அவற்றிற்கு பதில் சொல்ல முடியும். பிள்ளைகள் சிலர் சின்ன சின்ன கேள்வி கேட்பார்கள். இதற்கு என்ன பதில் என்று தாய் தந்தையர் எழுதி அனுப்பிவிடுகிறார்கள். ஆனால் மொழியாக்கத்தையும் தஃப்சீரையும் ஓரளவுக்காவது படித்திருந்தாலும் சுயமே பெற்றோர்களே பதில் சொல்ல முடியும். அவர்களுக்கு எந்த உதவியும் தேவைப்படாது. எனவே இப்பொழுது இந்த கடமை பெற்றோர்களுக்கும் இருக்கிறது. அதாவது ஆமீன் செய்ய வைத்த பிறகு அவர்களுடைய பொறுப்பு இன்னும் அதிகரித்து விட்டது. அல்லாஹின் மறை, நேர்வழிக்கான மறை, இறை ஞானத்திற்கான மறையை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான். அதை நாம் நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து விட்டோம் எனும்பொழுது இப்பொழுது அதன் மீதான நேசத்தையும் அவர்களுடைய உள்ளத்தில் பதிய வைத்திடுங்கள். நாம் சுயமும் அந்த மறையுடன் நேசத்தை வெளிப்படுத்தும் போதுதான் அந்த நேசம் ஏற்பட முடியும். எனவே அஹ்மதி ஒவ்வொருவரும் இதை பற்றி கவலைப்பட வேண்டும். அவர்கள் தாமும் அவர்களுடைய மனைவி மக்களும் திருக்குர்ஆனை படிப்பதன் பக்கமும் அதை திலாவத் செய்வதன் பக்கமும் கவனம் செலுத்த வேண்டும். மொழியாக்கத்தை படியுங்கள். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்களின் விளக்க உரைகளை படித்திருங்கள். நான் கூறியது போன்று ஹலீஃபாக்களுடைய விளக்க உரைகளும் சில இருக்கின்றன. அதை படியுங்கள், கேட்கவும் செய்யுங்கள். ஆடியோவும் வருகிறது, எம்டிஏவிலும் வருகிறது. திருக்குர்ஆனை நாம் இப்படி படிப்பதில்லை என்றால் நாம் கவலைப்பட வேண்டும். ஒவ்வொருவரும் தன்னை பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டும். அஹ்மதியாக இருந்து மட்டும் நாம் பையத்துக்கான உரிமையை செலுத்திவிட்டோமா, அல்லது எதற்காக ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் வருகை தந்தார்களோ அந்த நோக்கத்தை நாம் பெற வேண்டுமா? ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் ஒரு இடத்தில் கூறுகிறார்கள், முஸ்லிம்கள் பெரும்பாலார் திருக்குர்ஆனை விட்டுவிட்டார்கள் என்பது உண்மைதான். ஆனால் பிறகும் திருக்குர்ஆனின் ஒளிகள், அருள்கள் மற்றும் அதன் தாக்கங்கள் எப்பொழுதும் உயிருடனும் புத்தம் புதிதாகவும் உள்ளன. ஆக நான் இப்பொழுது சான்றுக்காக அனுப்பப்பட்டுள்ளேன். அன்னார் கூறுகிறார்கள், நான் இப்பொழுது சான்றுக்காக அனுப்பப்பட்டுள்ளேன். அல்லாஹ் எப்பொழுதும் தனது நேரத்தில் தன் அடியார்களை தனது உதவி ஆதரவுக்காக அனுப்பிக்கொண்டே இருந்திருக்கிறான். ஏனென்றால் அவன் இவ்வாறு வாக்குறுதி அளித்திருந்தான், இன்னா நஹ்னு நஸல்னா ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன். அதாவது நிச்சயமாக நாமே இந்த அறிவுரையை, அதாவது திருக்குர்ஆனை இறக்கினோம், நாமே இதை பாதுகாக்கக்கூடியவர்களாவோம். எனவே அஹ்மதி ஒவ்வொருவரும் நினைவில் கொள்ள வேண்டும், நமக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ திருக்குர்ஆனின் பரக்கத்தால் கிடைக்கும். மேலும் நாம் இதன் பக்கம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். பிறகு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள், திருக்குர்ஆனை விட்டுவிட்டு வெற்றி பெறுவது சாத்தியமற்ற இயலாத ஒரு செயலாகும். எதை தேடுவதில் இந்த மக்கள் மூழ்கியுள்ளார்களோ இத்தகைய வெற்றி ஒரு கற்பனை செயலாகும். சஹாபாவின் முன்மாதிரிகளை உங்கள் முன் வையுங்கள், பாருங்கள். அவர்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றிய போது, உலகத்தை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை அளித்த போது அல்லாஹ் அவர்களிடம் அளித்திருந்த வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேறிவிட்டன. துவக்கத்தில் எதிரிகள் வெளியே சுதந்திரமாக செல்ல முடியாது, அரசாட்சிக்கான வாதம் புரிகிறார்கள் என்று ஏளனம் செய்து கொண்டிருந்தார்கள்.
ஆனால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்படுவதில் திளைத்து நூற்றாண்டுகளில் அவர்களுக்கு கிடைக்கப்பெறாததை அவர்கள் பெற்றுவிட்டார்கள். எனவே இந்த விஷயத்தை எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும். திருக்குர்ஆன் தான் நமக்கு வெற்றிகளை குவிக்கக்கூடிய போதனையாகும். நாம் அதன் போதனைகள் படி செயல்பட்டு அத்துடன் அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறுவதற்கு முயற்சி செய்வோமாயின் இதன் மூலமாகவே நமக்கு வெற்றிகள் கிடைக்கும். ஒரு அறிவிப்பில் வருகிறது, ஹஜரத் அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், திருக்குர்ஆன் ஓதி அதன்படி அமல் செய்கின்ற நம்பிக்கையாளருக்கான எடுத்துக்காட்டு சுவையும் நன்றாக இருந்து மனமும் நன்றாக உள்ள பழத்தை போன்றது. திருக்குர்ஆன் ஓதாதவர் ஆனால் அதன்படி அமல் செய்யும் நம்பிக்கையாளர் இருக்கிறார். இங்கும் அங்கிருந்து விஷயங்களை கேள்விப்பட்டார், அதன்படி செயல்பட்டு விட்டார். அவருக்கான எடுத்துக்காட்டு சுவை நன்றாக இருந்து எந்த வாசமும் இல்லாத பேரித்தம்பழத்தை போன்றது. மேலும் திருக்குர்ஆன் ஓதுகின்ற நயவஞ்சகருக்கான எடுத்துக்காட்டு வாசம் தரும் செடியை போன்றது. அதன் வாசம் நன்றாக இருக்கின்றது, ஆனால் சுவை கசப்பானதாக இருக்கின்றது. மேலும் திருக்குர்ஆன் ஓதாத நயவஞ்சகருக்கான எடுத்துக்காட்டு சுவையும் கசப்பாக இருக்கின்ற வாசமும் கசக்கக்கூடிய கசப்பான பழத்தை போன்றது. ஆக இதிலிருந்து விளக்கம் கிடைத்துவிட்டது. அதாவது நாம் திருக்குர்ஆனை ஓத வேண்டும், அதை புரிந்து அதன்படி அமல் செய்வதும் அவசியமாகும். நாம் அதன்படி அமல் செய்வோமாயின் நல்ல சுவையும் கொண்ட நல்ல மனமும் கொண்ட நறுமணம் மிக்க பழத்தை போன்று ஆக முடியும். இது மிகவும் அழகான எடுத்துக்காட்டாகும். எனவே நாம் இதை நினைவில் கொள்ள வேண்டும். இதுவும் மனிதனின் இயல்பாகும். அதாவது எது சுவையான பொருளோ மனம் மிக்க பொருளாக இருக்கிறதோ ருசியான பொருளாக இருக்கிறதோ அதன் மூலம் மனிதனுக்கு இன்பம் கிடைக்கிறது. அதை மீண்டும் மீண்டும் உண்பதற்கான ஆர்வம் பிறக்கிறது. இவ்வாறு திருக்குர்ஆனையும் நாம் மீண்டும் மீண்டும் ஓதுவதற்கும் புரிவதற்கும் ஆசை இருக்க வேண்டும். நாம் இதை செய்யும்போது பிறகு நமக்காக மட்டும் அதிலிருந்து பலனடையக்கூடியவர்களாக இருக்க மாட்டோம். அதற்கும் மேற்பட்டு நம் பிள்ளைகளுக்கும் நமது சூழலுக்கும் அதிலிருந்து பலனை எட்ட வைத்துக் கொண்டிருப்போம். ஆக இந்த மக்கள்தான் இறையச்சத்தில் முன்னேற்றம் அடையக்கூடியவர்கள் ஆவார்கள், இதன்படி செயல்படுபவர்கள் ஆவார்கள், நேர்வழி பெறக்கூடியவர்கள் ஆவார்கள். பிறகு அவர்கள் உலகத்திற்கு பலனளிக்கக்கூடியவர்களாகவும் ஆகிவிடுகிறார்கள். அவர்களிடமிருந்து உலகம் அருள் பெறுகிறது. அவர்கள் தாமும் நிம்மதியான வாழ்வை கழித்துக் கொண்டிருப்பார்கள். உலகத்துக்கும் அமைதியையும் நிம்மதியையும் கொடுத்து கொண்டிருப்பார்கள். இத்தகைய தாய் தந்தையர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு உண்மையில் உரிமையை செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தம் அண்டை அயலாரின் உரிமையையும் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தமது உலக பணிகளில் தமது சூழலிலும் ஒருவர் மற்றவருக்கான உரிமையை செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இவ்வாறே அவர்கள் ஜமாத் அமைப்பிலும் ஜமாத்துக்கு தொண்டாற்றி தங்களது உரிமையை செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஏனெனில் அவர்கள் திருக்குர்ஆன் அவர்களுக்கு வழங்கிய வழிகாட்டல்களின்படி அமல் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் இபாதத் செய்வதற்கான உரிமையையும் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பிறகு நான் கூறியது போன்று இத்தகைய தாய் தந்தையர் பிள்ளைகளுக்கு முன்மாதிரிகளாகிறார்கள். பிள்ளைகள் அவர்களை ரோல் மாடலாக கருதுகிறார்கள். மனைவிமார்கள் அவர்களை தங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக கருதுகிறார்கள். பிறகு வீடுகளின் சூழல் எத்தகையதாக உருவாகிறது என்றால் அது மார்க்க சூழலாக நல்ல சூழலாக இருக்கிறது. அங்கு அல்லாஹின் அருள்களின் மழை எப்பொழுதும் பெய்து கொண்டே இருக்கிறது. எனவே அல்லாஹ் வாதம் புரிந்துள்ளது போன்று திருக்குர்ஆனின் போதனைகள் படி அமல் செய்வதன் மூலமாகவே நேர்வழி கிடைக்கும். நேர்வழி கிடைக்கும் போது பிறகு நீங்கள் ஒரு தெளிவான எத்தகைய ஒரு வித்தியாசத்தை காண்பீர்கள் என்றால் அதன் மூலம் உங்கள் வாழ்வில் ஒரு புரட்சி ஏற்படலாம். இதை அல்லாஹ் கூறுகிறான். எனவே அதை படிப்பதன் பக்கம், அதை புரிவதன் பக்கம், அதன்படி அமல் செய்வதன் பக்கம் நாம் மிகவும் கவனம் செலுத்த வேண்டும். பிறகு அல்லாஹ் கூறுகிறான், எவர் இந்த அளவு மட்டும் நன்மை கொண்டிருக்கிறாரோ, அதாவது அவர் வீட்டில் முறையாக திலாவத் செய்வதில்லை, மொழியாக்கம் படிப்பதில்லை, அதில் ஆழ்ந்து கவனம் செலுத்துவதில்லை, ஆனால் மக்களிடமிருந்து கேட்கும்போது, இதை ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், மக்களிடமிருந்து திருக்குர்ஆனை கேட்கும்போது, தர்சுகளில் கேட்கும்போது, சொற்பொழிவுகளில் கேட்கும்போது, திருக்குர்ஆனின் வசனங்களின் விளக்கம் அல்லது கட்டளைகள் அவருக்கு அமைப்பு தரப்பிலிருந்து பல்வேறு தருணங்களில் வழங்கப்படுகின்றன, விஷயங்கள் கூறப்படுகின்றன. அந்த போதனைகளின் ஒளியிலோ இவை திருக்குர்ஆனின் கட்டளைகள் என்று அவர் அவற்றின்படி அமல் செய்வதற்கு முயற்சி செய்கிறார்தான். ஆனால் அவர் அதன்படி அமல் செய்வதற்கு முயற்சி செய்யும் போது திருக்குர்ஆன் ஓதுவதில் இருக்கும் இன்பத்தை அவரால் பெற முடியாது. ஆனால் ஓரளவுக்கு அவர் அதிலிருந்து பெற்றுக்கொண்டிருப்பார், அந்த நறுமணத்திலிருந்து பலன் பெற்று கொண்டிருப்பார்.
ஆனால் எவர் வெளிக்காட்டுவதற்காக படிக்கிறாரோ அதன்படி அமல் செய்வதில்லையோ அவர் அதிலிருந்து எந்த பலனும் பெறுவதில்லை. எவர் திருக்குர்ஆனை ஓதுவதும் இல்லையோ அதன்படி அமல் செய்வதும் இல்லையோ அவரது வாழ்வோ நயவஞ்சகத்தின் எல்லை எட்டிய வாழ்வாகும். நான் முஸ்லிம் என்பது அவரது வாய்வாதம் மட்டும்தான், ஆனால் இஸ்லாத்தின் போதனைப்படி எந்த அமலும் இல்லை. ஏனென்றால் திருக்குர்ஆனின் ஞானத்தை பெறாமல் இஸ்லாத்தின் போதனைப்படி அமல் செய்யவே முடியாது. திருக்குர்ஆனின் கட்டளைகளை ஆழ்ந்து சிந்திக்காமல் செய்யவே முடியாது. எனவே இந்த விஷயத்திற்கு நாம் பெரும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். நாம் திருக்குர்ஆனை ஓத வேண்டும், அதன்படி அமலும் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் நாம் நறுமணத்தை பரப்பக்கூடியவர்களாகவும் ஆக முடியும். நறுமணத்தை பெறக்கூடியவர்களாக மட்டும் இருக்கக்கூடாது, அதையும் தாண்டி நறுமணத்தை பரப்பக்கூடியவர்களாகவும் ஆக வேண்டும். ஒரு அறிவிப்பில் வருகிறது, ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மக்களில் சிலர் அல்லாஹின் மக்களாக இருக்கிறார்கள். அறிவிப்பாளர் கூறுகிறார்கள், இதற்கு நாங்கள் அன்னாரிடம், அல்லாஹ் தூதர் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹின் மக்கள் யார் என்று கேட்டோம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், திருக்குர்ஆன்காரர்கள். அல்லாஹின் மக்களாக அல்லாஹின் சிறப்பான அடியார்களாக இருக்கிறார்கள். அதாவது திருக்குர்ஆன் ஓதுபவர்கள் மற்றும் அதன்படி அமல் செய்பவர்கள் அல்லாஹின் மக்களாக இருக்கிறார்கள். ஹஜ்ரத் அக்தஸ் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், திருக்குர்ஆனின் படி நடக்கும் மக்களே வெற்றி பெறுவார்கள். திருக்குர்ஆனை விட்டுவிட்டு வெற்றி என்பது ஒரு சாத்தியமற்ற இயலாத செயலாகும். கடந்த சில காலங்கள் முன்பு நானும் ஹுத்பாக்கள் திருக்குர்ஆனை பற்றிய ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்களின் பல மேற்கோள்களை வழங்கினேன். சில ஹுத்பாக்களின் தொடராக அது இருந்தது. அன்னார் நமக்கு வழிகாட்டல் வழங்கிய விஷயங்களை மிகவும் விளக்கமாக கூறினேன். இங்கும் நான் சுருக்கமாக கூறுகிறேன். அன்னார் கூறினார்கள், வெற்றி பெற வேண்டும் என்றால் திருக்குர்ஆன் இல்லாமல் அது கிடைக்க பெற முடியாது. முஸ்லிமாக இருப்பதற்கான வாதம் இருக்கிறது என்றால் பிறகு திருக்குர்ஆன் இருக்க வேண்டும். திருக்குர்ஆன் கையில் இல்லை என்றால், திருக்குர்ஆன் படி அமல் செய்யவில்லை என்றால் பிறகு முஸ்லிமாக இருந்தும் எந்த வெற்றியும் கிடைக்க முடியாது. எனவே அஹ்மதி ஒவ்வொருவரும் தமது வெற்றிகளை பெறுவதற்காக இந்த உத்தியை பயன்படுத்தி பார்க்க வேண்டும். அதனால் மார்க்கமும் சீரடைந்துவிடும், உலகமும் கிடைத்துவிடும். முஸ்லிம்களிடம் இன்றைய நாட்களில் சண்டைகள், குழப்பங்கள் நிலவுகின்றன. ஒருவர் மற்றவரின் கழுத்துகள் அறுக்கப்படுகின்றன, அவதூறுகள் சுமத்தப்படுகின்றன, அரசாங்கங்கள் பொதுமக்களுடன் சண்டையிடுகின்றன, பொதுமக்கள் அரசாங்கத்துடன் சண்டையிடுகிறார்கள், ஒருவர் மற்றவரை கொலை செய்கிறார்கள், கிளர்ச்சி செய்யப்படுகிறது. இவை அனைத்தும் திருக்குர்ஆன் படி அமல் இல்லாததனால் ஆகும். சொல்வதற்கோ இருவருமே இந்த வாதம் புரிகிறார்கள், இருவரின் கைகளிலும் திருக்குர்ஆன் உள்ளது, ஆனால் இருவரும் திருக்குர்ஆனின் போதனைகளை விட்டும் தொலைவில் இருக்கிறார்கள். திருக்குர்ஆனின் படி அமல் செய்பவர்கள் என்றால் பிறகு இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்காது. அதன்படி செயல்படுவதற்காக இந்த காலத்தில் அல்லாஹ் அனுப்பிய பிரதிநிதியை, அனுப்பிய நபரை ஏற்பதற்கு இவர்கள் ஆயத்தமாக இல்லை. இவர்கள் ஏற்கவில்லை என்றால் அல்லாஹ் நம்முடைய நேர்வழிக்காக அனுப்பிய அந்த அருள்களிலிருந்து பலன் பெறவும் முடியாது. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள், நினைவில் கொள்ளுங்கள், திருக்குர்ஆன் உண்மையான பரக்கத்துகளின் நீரூற்று ஆகும், ஈடேற்றத்திற்கான உண்மையான வழியாகும். திருக்குர்ஆனின் படி செயல்படாமல் இருப்பது செயல்படாதவர்களின் தவறாகும். செயல்படாதவர்கள் ஒரு பிரிவோ இதன் மீது நம்பிக்கை இல்லாத பிரிவாகும். அவர்கள் இதை இறைவனின் மறையாகவே கருதுவதில்லை. இந்த மக்களோ மிக தொலைவில் விலகி இருக்கின்றனர். ஆனால் இது அல்லாஹின் மறை என்றும் ஈடேற்றத்திற்கான நோய் தீர்க்கும் மருந்து என்றும் நம்புகின்றவர்கள் இதன்படி செயல்படாவிட்டால் இது எந்த அளவு வியப்பிற்குரிய கவலைக்குரிய விஷயமாகும். இவர்களில் பெரும்பாலானவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் முழு வாழ்நாளிலும் இதை ஒருபோதும் ஓதவே இல்லை. எனவே இறைவனின் மறையை விட்டு இந்த அளவு கவனமற்றவர்களாகவும் அதை பொருட்படுத்தாதவர்களாகவும் இருப்பவர்களின் எடுத்துக்காட்டு யாதனில், இன்ன நீரூற்று மிகவும் தூய்மையானது, இனிமையானது, குளுமையானது, மேலும் அதன் தண்ணீர் பல நோய்களுக்கு மருந்தாகும் என்பதை ஒருவர் அறிகிறார். இதை அவர் உறுதியாக அறிகிறார். ஆனால் அந்த அறிதல் இருந்தும், தாகமாக இருந்தும், பல நோய்களில் மூழ்கியிருந்தும் அவர் அதன் பக்கம் செல்லவில்லை என்றால் இது அவருடைய எத்தகைய பேரெழுந்த தன்மையும் அறிவீனமுமாகும். அவரோ அந்த நீரூற்றில் வாயை வைத்திருக்க வேண்டும். மனம் நிறைய அதன் மகிழ்ச்சிகரமான குணமளிக்கின்ற தண்ணீரிலிருந்து இன்பமடைந்திருக்க வேண்டும். ஆனால் இதை அறிந்திருந்தும் அறியாதவர் விலகியிருப்பது போன்றே அவர் அதை விட்டு விலகியிருக்கிறார். மரணம் வந்து அவரை இல்லாமல் செய்துவிடும் வரை அவர் அதை விட்டு விலகியிருக்கிறார். இறுதி வரை, வாழ்வின் இறுதி வரை திருக்குர்ஆனின் பரக்கத்துகள் என்ன என்பது சிலருக்கு தெரிவதே இல்லை. அன்னார் கூறினார்கள், அந்த நபரின் நிலை மிகவும் பாடம் கற்பிக்கக்கூடியதும் அறிவுரை பெறக்கூடியதும் ஆகும். முஸ்லிம்களின் நிலை இப்பொழுது இப்படித்தான் ஆகி கொண்டிருக்கிறது. எல்லா வெற்றிகளுக்கும் இந்த திருக்குர்ஆன் தான் ஒரே வழியாக இருக்கிறது. இதன்படி நாம் அமல் செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் அறிகிறார்கள்.
ஆனால் செய்வதில்லை, அதை பொருட்படுத்துவதும் இல்லை. இதை அறிந்திருந்தும் திருக்குர்ஆனின் கட்டளைகள் குறித்து அவர்கள் எந்த கவலையும் படுவதில்லை. மேலும் கூறினார்கள், ஒருவர் மிகவும் அனுதாபத்துடனும் நன்மையை விரும்பியவாறும், அதாவது ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்மை பற்றி கூறுகிறார்கள், நான் அனுதாபத்துடனும் உங்கள் நன்மையை விரும்பியும் உங்களை அழைக்கிறேன். பிறகு எனது அனுதாபம் மட்டுமே அல்ல, அதையும் தாண்டி இறைவனின் கட்டளையும் ஈமானும் இதன் பக்கம் அழைத்தால் அவரை பொய்யர் என்றும் தஜ்ஜால் என்றும் கூறப்படுகிறது. அன்னார் கூறுகிறார்கள், இதைவிட இந்த சமுதாயத்திற்கு அதிகம் கருணைக்குரிய நிலை வேறு என்ன இருக்க முடியும்? அன்னார் கூறுகிறார்கள், முஸ்லிம்கள் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால், இப்பொழுதும் அவர்களுக்கு அவசியமானது என்னவென்றால், அவர்கள் இந்த நீரூற்றை மகத்துவமிக்க அருட்கொடையாக எண்ணி இதற்கு மதிப்பளிக்க வேண்டும். இதன்படி அமல் செய்வதுதான் இதற்கு மதிப்பளிப்பதாகும். பிறகு எவ்வாறு இறைவன் அவர்களுடைய இன்னல்களையும் சிரமங்களையும் அகற்றிவிடுகிறான் என்று பாருங்கள். முஸ்லிம்கள் இதை புரிந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு நல்ல வழியை உருவாக்கிவிட்டார் என்று சிந்திக்க வேண்டும். அவர்கள் அதில் நடந்து பலன் பெற வேண்டும். ஆக இதுதான் அந்த விஷயமாகும். நான் முன்னரும் கூறியது போன்று, முஸ்லிம்களிடம் உருவாகும் அனைத்து தீமைகளும் அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை, திருக்குர்ஆனின்படி செயல்படுவதில்லை என்பதனால் உருவாகிறது. திருக்குர்ஆனையோ அவர்கள் விட்டுவிட்டார்கள், வெறும் பெயருக்கு வாதம் புரிகிறார்கள், கையில் மட்டும் பிடித்திருக்கிறார்கள். அமல் ரீதியிலோ அதை விட்டு விட்டார்கள். அமதிகளுக்காகவே இவர்கள் ஓதக்கூடாது என்று அவர்கள் தடை விதித்து வைத்து விட்டார்கள். பாகிஸ்தானில் ஓதக்கூடாது என்று திருக்குர்ஆன் மீது கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. சுயம் அவர்கள் அதன்படி அமல் செய்ய மாட்டார்கள். நமக்கு இதைத்தான் கூறுகிறார்கள். ஆனால் இந்த திருக்குர்ஆனின் போதனையை நம்முடைய உள்ளங்களிலிருந்து வெளியேற்ற முடியாது. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, அதன் மீதான நேசத்தை எங்கள் உள்ளங்களிலிருந்து வெளியேற்ற முடியாது. எனவே நாம் அஹ்மதிகள் இதன் பக்கம் குறிப்பாக கவனம் செலுத்த வேண்டும். அவர்கள் இந்த திருக்குர்ஆனின் போதனையை மறந்ததினாலும் கைவிட்டதினாலும், புரிய வைப்பவரின் கூற்றை புரியாததினாலும் அவர்களுடைய நிலை என்ன ஆகிறது என்று பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். எல்லா பக்கமும் மன உளைச்சல் இருக்கிறது, அமைதியின்மை நிலை இருக்கிறது. எனவே இந்த மக்கள் ஆழ்ந்து கவனம் செலுத்த வேண்டும், சிந்திக்க வேண்டும். திருக்குர்ஆனை நேர்வழியின் தலையூற்றாக கருதார்கள் என்றால் பிறகு அதன் கட்டளைகள் படி அமல் செய்வதும் அவசியமாகும். ஒரு அறிவிப்பில் வருகிறது, ஹஜ்ரத் சுஹைப் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் திருக்குர்ஆன் ஹராமாக்கியுள்ளதை செயல் ரீதியில் ஹலாலாக கருதி கொண்டாரோ அவருக்கு திருக்குர்ஆன் மீது எந்த ஈமானும் இல்லை. அதாவது அல்லாஹ் எவற்றை தடுத்துள்ளானோ அதை சற்றும் பொருட்படுத்தவில்லை என்றால், திருக்குர்ஆனின் கட்டளைகள் படி அமல் செய்யவில்லை என்றால், இப்படிப்பட்ட நபர் அல்ஹம்துலில்லாஹ் நான் முஸ்லிமாவேன் என்று லட்சம் முறை கூறினாலும் அவருடைய இந்த ஈமான் வெற்றி ஈமானாகும், வெறும் வாதமாகும். அல்லாஹ் அதை சற்றும் பொருட்படுத்த மாட்டான். பிறகு இத்தகைய மக்கள் மற்றவர்களுக்கு இழப்பை ஏற்படுத்தி கொண்டிருப்பார்கள். ஏனெனில் அல்லாஹை விட்டு தொலை விலகி இருப்பார்கள். அவர்களுடைய உரிமைகளை பறித்து கொண்டிருப்பார்கள். நான் எடுத்துக்காட்டு கூறியது போன்று, உலகில் இன்றைய நாட்களில் முஸ்லிம்களின் நிலை இதுதான். அரசர்களாக இருக்கிறார்கள், தலைவர்களாக இருக்கிறார்கள், பல்வேறு பிரிவுகளின் மக்கள் ஆவார்கள். ஒருவர் மற்றவருடன் சண்டைகள் போடுகிறார்கள். முஸ்லிம்களை ஒருவர் மற்றவரை கொன்று கொண்டிருக்கிறார்கள். கலிமா கூறுபவர்கள் ஒருவர் மற்றவரை கொள்கிறார்கள். எனவே இதிலிருந்து தப்பிப்பதற்கு இந்த மக்கள் திருக்குர்ஆனின் சரியான நேர்வழியை பின்பற்ற வேண்டியது அவசியமாகும். இந்த காலத்தில் எல்லாரையும் விட பெரிய கடமை அஹ்மதிகளுடையதாகும், அஹ்மதி முஸ்லிம்கள் உடையதாகும். அவர்கள் இதன்படி அமல் செய்ய வேண்டும். இவ்வாறு இஸ்லாம் அல்லாத உலகுக்கு அவர்களுடைய அமலை பார்த்து உண்மையான இஸ்லாமிய போதனை என்ன, திருக்குர்ஆனின் கட்டளைகள் என்ன என்பது தெரிய வரும். அவை அமைதி, சமாதானம், அன்பு, நேசம் ஆகியவற்றிற்கான கட்டளைகளாகும். அவை சமுதாயத்தில் சகோதரத்துவத்தை பரப்புவதற்கான போதனைகளாகும். அவை அடியார்களுக்கான உரிமைகளை செலுத்துவதற்கான போதனைகளாகும். ஆக இதன் பக்கம் அஹ்மதி முஸ்லிம்கள் மிகவும் கவனம் செலுத்த வேண்டிய தேவையுள்ளது. ரமலான் மாதத்தில் திருக்குர்ஆன் ஓதும் போது அந்த விஷயங்கள் மீது ஆழ்ந்து கவனம் செலுத்துங்கள். பிறகு அந்த போதனையை நிரந்தரமாக பரப்புவதற்காக ஆண்டு முழுவதும் நாம் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு அறிவிப்பில் வருகிறது, ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அறிவிக்கிறார்கள். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அண்மையில் பல குழப்பங்கள் உருவாகும் என்று கூறினார்கள். ஜிப்ரீல் அவர்களே, அந்த குழப்பங்களிலிருந்து விடுபடுவதற்கான வழி எது என்று கேட்கப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கேட்டார்கள். அதற்கு அவர்கள், குழப்பங்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வழி இறைவனின் மறையாகும் என்று கூறினார்கள். ஆக நான் முன்னரும் கூறியது போன்று, நாம் நம்மையும் நம் வழித்தோன்றல்களையும் காப்பாற்றுவதற்காக அல்லாஹின் மறையின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டிய தேவையுள்ளது.
அப்பொழுதுதான் நாம் நேர்வழியும் பெற முடியும், குழப்பங்கள் சச்சரவுகளிலிருந்து தப்பவும் முடியும். அல்லாஹ் நமக்காக இறக்கியுள்ள அந்த கட்டளைகளை நம்மால் புரியவும் முடியும். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தருணத்தில் கூறினார்கள், திருக்குர்ஆனை வெளிப்படுத்தி ஓதுபவர் வெளிப்படையாக சதக்கா கொடுப்பவரை போன்றவராவார். திருக்குர்ஆனை மறைத்து ஓதுபவர் மறைவாக சதக்கா கொடுப்பவரை போன்றவராவார். எனவே நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அறிவிப்பில் இதுவும் வருகிறது, சதக்கா இன்னல்களையும் ஆபத்துகளையும் குழப்பங்களையும் அகற்றிவிடுகிறது, அவற்றை தவிர்க்கிறது. ஆக திருக்குர்ஆனை ஓதுவது மற்றும் புரியவும் செய்கிற வகையில் ஓதுவது சதக்காவாக ஏற்றுக்கொள்ளப்படும். மேலும் அதன் பரக்கத்துகளினால் அனைத்து குழப்பங்களிலிருந்தும் மனிதன் தப்பித்திருப்பான். உலகை இன்று எல்லா பக்கத்திலிருந்தும் தீமைகள் சூழ்ந்துள்ளன, குழப்பமும் சச்சரவும் சூழ்ந்துள்ளன. நாம் நிரந்தரமாக திருக்குர்ஆன் ஓதிக்கொண்டே இருக்கும் இந்த சதக்காவையும் எப்பொழுதும் தொடர வேண்டும். வெளிப்படையாகவும் ஓதுங்கள், மறைவாகவும் ஓதுங்கள். உங்களை அந்த இன்னல்கள் மற்றும் சிரமங்களிலிருந்து காத்து கொள்ளுங்கள். அல்லாஹ் எடுத்துரைத்துள்ள போதனையின்படி அமல் செய்பவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். ஹஜ்ரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இருவரை மட்டும் பொறாமையாக பார்க்கலாம். அதாவது சேதம் விளைவிப்பதற்காக அல்லாமல் புகழும் வகையில் இருக்கும் பொறாமையாக பார்த்தல் ஆகுமானதாகும். ஒருவருக்கு அல்லாஹ் திருக்குர்ஆனை வழங்கியிருக்க அவர் இரவு பகலாக அதை ஓதுகிறார். பிறகு பொறாமையாக பார்ப்பவர், அவருக்கு வழங்கப்பட்டுள்ள பொருட்கள் எனக்கும் வழங்கப்பட்டிருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும், அப்போது நானும் அவர் செய்வது போன்று செய்திருப்பேனே என்று கூறுகிறார். இரண்டாம் அவர், அல்லாஹ் அவருக்கு பொருளை வழங்கியிருக்க அதை அவர் செலவு செய்வதற்கு உரித்தான இடத்தில் செலவு செய்கிறார். அதில் பொறாமையாக பார்ப்பவர், அவருக்கு வழங்கப்பட்டுள்ள பொருள்கள் எனக்கும் வழங்கப்பட்டிருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும், அப்போது நானும் அவர் செய்வது போன்று செய்திருப்பேன் என்று கூறுகிறார். அதாவது அல்லாஹ் வழியில் பொருளை செலவு செய்வது. இப்பொழுது திருக்குர்ஆன் ஓதுவது தொடர்பாகவும் சில ஒழுங்குமுறைகள் உள்ளன. ஒருவர் திருக்குர்ஆன் ஓதுபவரை பொறாமையாக பார்க்கும்போது ஓதுபவர் மட்டும் அமல் செய்வதில்லை, இந்த நபர் என்ன படிக்கிறாரோ அதன்படி அமலும் செய்வார் என்று கேட்கக்கூடிய மற்றவருக்கு தெரியும். பிறகு நானும் திருக்குர்ஆனை படி புரிந்தால் நன்றாக இருக்குமே என்று இந்த விஷயத்திலேயே அவருக்கு பொறாமை ஏற்படுகிறது. இவ்வாறே ஹதீஸில் செல்வத்தை பற்றி கூறப்பட்டுள்ளது. அதை பற்றியும் இடைச்சர்களாக கூறிவிடுகிறேன். மக்கள் சிலர் சந்தாவின் தேவை என்ன என்று கேட்கிறார்கள். அல்லாஹ் கூறுகிறான், திருக்குர்ஆனிலேயே கூறியுள்ளான், பொருள் தியாகம் செய்யுங்கள், இது அவசியமாகும். ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பொருள் தியாகம் செய்பவரை பார்த்து மக்கள் பொறாமைப்படுகிறார்கள். ஆக இது மிகவும் முக்கியமான விஷயமாகும். நாம் கவனமாக திருக்குர்ஆனை ஓதும்போது பிறகு ஏன் நம்மை பொருள் தியாகம் செய்யுமாறு கூறப்படுகிறது என்று மக்கள் சிலருடைய உள்ளங்களில் எழும் இந்த கேள்விக்கு ஏன் கூறப்படுகிறது என்று அவர்களுடைய கேள்விகளுக்கான பதில் அவர்களுக்கு கிடைத்துவிடும். இது அல்லாஹ்வின் கட்டளையாகும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்தில் கூறினார்கள், எவர் திருக்குர்ஆனை அழகிய முறையில் நிறுத்தி நிதானமாக ஓதுவதில்லையோ அவருக்கு நம்முடன் எந்த தொடர்பும் இல்லை. ஆக அழகான முறையில் ஓதுவது, நிறுத்தி நிதானமாக ஓதுவது, மெதுமெதுவாக ஓதுவது, புரிந்து ஓதுவது ஆகியவையும் அவசியமாகும். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இடத்தில் கூறுகிறார்கள், மனிதன் திருக்குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும். அதில் துவா உள்ள இடம் வரும்போது துவா செய்ய வேண்டும். நிறுத்தி ஓதுவதன் விளக்கம் இதுவாகும். துவாவிற்கான இடம் வரும்போது துவா செய்ய வேண்டும். அந்த துவாவில் வேண்டப்பட்டிருப்பதை தானும் இறைவனிடம் வேண்ட வேண்டும். திருக்குர்ஆனில் துவாக்கள் வருகின்றன. ஆக அந்த தருணங்களில் துவா செய்ய வேண்டும். அந்த துவாக்களில் அல்லாஹ்விடம் என்ன வேண்டப்பட்டுள்ளதோ திருக்குர்ஆனில் பல துவாக்கள் இருக்கின்றன. நபிமார்கள் தான் வேண்டியுள்ளார்கள். அன்னார் கூறுகிறார்கள், அங்கு மனிதன் அல்லாஹ் எனக்கும் இதை வழங்குவாயாக என்று தானும் கூற வேண்டும். மேலும் கூறுகிறார்கள், எங்கு தண்டனைக்கான இடம் வருகிறதோ அதிலிருந்து அடைக்கலம் வேண்ட வேண்டும். எவற்றின் காரணமாக அந்த சமுதாயம் அழிந்ததோ அந்த தீய செயல்களிலிருந்து தப்பிக்க வேண்டும். எவற்றின் காரணமாக அல்லாஹ் அவர்களை பிடித்தானோ அந்த தீய செயல்கள் என்னென்ன அவர்களிடம் இருந்தன என்று சமுதாயங்களின் அழிவை பற்றி கூறப்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட இடம் வரும்போது மனிதன் அவற்றிலிருந்து இஸ்திக்ஃபாரும் செய்ய வேண்டும், தப்புவதற்கு முயற்சியும் செய்ய வேண்டும். நாம் இதை செய்யும் போது பல தீமைகளை விட்டு நாம் தானாகவே தப்பித்து கொண்டே செல்வோம். இன்றைய கால சூழலில், இந்த மேற்கத்திய சூழலில் இதன் தாக்கத்தின் கீழ் நம்முடைய சிந்தனைகளிலும் தவறான வகை விஷயங்கள் பயந்து விடுகின்றன. நம்மில் பலர் தவறான வகை விஷயங்களில் மூழ்கி விடுகிறார்கள். நாம் திருக்குர்ஆனை ஓதும்போது, இஸ்திக்ஃபார் செய்யும்போது, தீமைகளிலிருந்து தப்பிப்பதற்கு முயற்சி செய்யும்போது நம் அனைவரின் வாழ்வு சீரடைந்துவிடும். நாம் அந்த தீமைகளிலிருந்து தப்பக்கூடியவர்களாக இருப்போம். ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள்,
எவற்றின் காரணமாக சமுதாயம் அழிந்து போனதோ அந்த தீய செயல்களிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும். பிறகு அன்னார் அலைஹிஸ்ஸலாம் கூறுகிறார்கள், வஹையின் உதவியின்றி அல்லாஹ்வின் மறையுடன் இருக்கின்ற ஓர் உயர்ந்த திட்டம் அந்த நபரின் கருத்தாகும். அது சிலவேளை பொய்யாகவும் ஆகலாம். மேலும் எந்த கருத்து ஹதீஸ்களில் இருப்பதற்கு முரண்படுகிறதோ அது உருவாக்கப்பட்டதில் அடங்கும். சம்பிரதாயங்களையும் பிதத்துகளையும் தவிர்ப்பது சிறந்ததாகும். ஆனால் சிறிது சிறிதாக ஷரியத்தில் மாற்றம் செய்தல் துவங்கிவிடுகிறது. சிறந்த வழிமுறை என்னவென்றால், இதுபோன்ற வசீஃபா செய்யும் செயல்களில் எண்ணி எண்ணி ஜபித்தலில் செலவிடுகின்ற நேரத்தை திருக்குர்ஆனை ஆழ்ந்து சிந்திப்பதில் செலவிட வேண்டும். வசீஃபா செய்ய வேண்டும், இன்ன வசீஃபா செய்ய வேண்டும், ஏதாவது வசீஃபா சொல்லிடுங்கள் என்று மக்கள் கூறுகிறார்கள். ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், சிறந்த வழிமுறை என்னவென்றால் திருக்குர்ஆனை ஓதுங்கள், அதில் ஆழ்ந்து கவனம் செலுத்துங்கள். மக்கள் என்ன துவா செய்யலாம், என்ன வசீஃபா செய்யலாம், எண்ணி எண்ணி ஜபிக்கலாம் என்று கேட்கிறார்கள். எனவே ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வழிகாட்டலோ இதுவாகும். திருக்குர்ஆனிலேயே ஆழ்ந்து கவனம் செலுத்துங்கள், சிந்தனை செய்யுங்கள். பிறகு நீங்கள் தீமைகளிலிருந்தும் விஷயங்களிலிருந்தும் இன்னல்களிலிருந்தும் தப்பித்துக் கொள்வீர்கள். உங்களுக்கு அல்லாஹ்வின் நேர்வழிகளை பற்றிய அறிவு கிடைக்க பெற்றுவிடும். அல்லாஹ்வின் கட்டளைகள் பற்றி தெரிந்துவிடும். அன்னார் கூறினார்கள், அல்லாஹ் திருக்குர்ஆனில் இறக்கியுள்ளது அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கிய சிறப்பான வஹீயாகும். அது போக வேறு ஏதாவது கருத்து இருக்கிறது என்றால் அது தவறாகவும் இருக்கலாம், பொய்யானதாகவும் இருக்கலாம். எவ்வளவு புத்திசாலித்தனமானதாக மனிதன் அதை பேசிக் கொண்டிருந்தாலும் சரியே, மனிதன் சில விஷயங்களை புத்திசாலித்தனமாகவும் பேசுகிறான். அவை திருக்குர்ஆனின் போதனைகளுடன் ஒத்துப்போகவும் செய்கின்றன. ஆனால் அவை வஹீயாக வராததனால் செயல் ரீதியில் திருக்குர்ஆன் அளித்துள்ளது போன்று அதற்கு விளக்கம் அளிக்கப்படுவதில்லை. பிறகு அவை பொய்யானவையாகிவிடுகின்றன. அவை தவறான வழிகளில் செலுத்தக்கூடியவையாகிவிடுகின்றன. ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், உள்ளம் கடினமாக இருக்கின்றதென்றால் அதை மென்மையாக்குவதற்கு திருக்குர்ஆனையே மீண்டும் மீண்டும் ஓதுவதே வழிமுறையாகும். எங்கெல்லாம் துவா இருக்கிறதோ அங்கு இதே இறை கருணை எனக்கும் கிடைக்க வேண்டும் என நம்பிக்கை கொண்டவரின் உள்ளம் விரும்புகிறது. திருக்குர்ஆன் ஒரு தோட்டத்தை போன்றது. ஒரு இடத்திலிருந்து மனிதன் ஏதாவது ஒரு வகை பழத்தை பறிக்கிறான். பிறகு முன்னால் சென்று வேறொரு வகையான பழத்தை பறித்துக் கொள்கிறான். எனவே ஒவ்வொரு இடத்துக்கும் ஏற்றாற்போல் பலன் பெற வேண்டும். தன்புறமிருந்து இணைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? இல்லை என்றால் நீங்கள் ஏன் ஒரு புதிய விஷயத்தை அதிகரித்தீர்கள் என்ற கேள்வி எழும். திருக்குர்ஆனின் கட்டளையின்படி செயல்படுங்கள். புது புது பிதத்துகளை உருவாக்காதீர்கள். திருக்குர்ஆனின் கட்டளைகளுடன் புது புது விஷயங்களை இணைக்காதீர்கள். இன்ன இரவில் சூரா யாசின் ஓதினீர்கள் என்றால் பரக்கத் ஏற்படும், இல்லை என்றால் ஏற்படாது என்று கூறுவதற்கு இறைவனை தவிர வேறு யாருக்காவது ஆற்றல் இருக்கிறதா? இன்ன சூறாவை இப்படி ஓதினால் பரக்கத் ஏற்படும், இன்ன நேரத்தில் ஓதினால் பரக்கத் ஏற்படும், அப்படி ஓதினால் ஏற்படாது என்று மக்கள் கூறுகிறார்கள் அல்லவா? ஆக ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த எல்லா விஷயங்களும் தவறானவையாகும். இதுவோ அல்லாஹின் மறையாகும். எப்படி ஓதினாலும் சரி, புரிந்து ஓதுவீர்களாயின், அதன்படி அமல் செய்வதற்காக ஓதுவீர்களாயின், நல்ல நிய்யத்துடன் அதை ஓதுவீர்களாயின் பரக்கத் ஏற்படும். எனவே நாம் இப்படி ஆய்வு செய்ய வேண்டும். நாம் இவ்வாறு ஓதுகின்றோமா? எத்தனை கட்டளைப்படி செயல்படுகிறோம்? எத்தனை துவாக்களை அந்த துவாக்கள் வரும்போது அவற்றை நாம் நமக்காக கேட்க முயற்சி செய்கிறோம்? எத்தனை தீமைகளிலிருந்து அவற்றிலிருந்து தப்பிக்குமாறு கட்டளை வரும்போது அல்லது அதை பற்றி குறிப்பிடப்படும் போது அவற்றிலிருந்து தப்பிக்க நாம் துவா கேட்கிறோம்? ஆக நாம் இப்படி செய்தால் அப்பொழுதுதான் நாம் திருக்குர்ஆனின் உண்மையான போதனையிலிருந்து பலன் பெறக்கூடியவர்களாவோம். ஹஜரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் ஒரு இடத்தில் கூறுகிறார்கள், திருக்குர்ஆனுடனும் இந்த தூதரான கண்ணியத்திற்குரிய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனும் உண்மையான நேசம் வைப்பதும் உண்மையாக கட்டுப்படுவதும் மனிதனை அற்புதங்களுடையவனாக ஆக்கிவிடுகிறது. கூறினார்கள், திருக்குர்ஆனை ஆழ்ந்து சிந்தித்திடுங்கள், அதில் அனைத்தும் இருக்கிறது. நன்மை தீமைக்கு விளக்கம் இருக்கிறது. வருங்காலத்தை பற்றிய முன்னறிவிப்புகள் இருக்கின்றன. எந்த ஆட்சேபனையும் வர முடியாத மார்க்கத்தை இது முன்வைக்கிறது என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இதன் அருள்களும் பயன்களும் புத்தம்புதிதாக கிடைக்கின்றன. ஆனால் கூறினார்கள், அல்லாஹ் இதில் எல்லா நோய்க்கும் சிகிச்சையை கூறியுள்ளான், எல்லா திறன்களுக்கும் தர்பியத் அளித்துள்ளான், வெளிப்படுத்திய தீமையை அகற்றுவதற்கான வழிமுறையையும் கூறியுள்ளான். இந்த பெருமிதம் திருக்குர்ஆனுக்கு மட்டுமே இருக்கிறது. எனவே திருக்குர்ஆனை ஓதிக்கொண்டே இருங்கள், துவா செய்து கொண்டே இருங்கள். உங்கள் நடத்தையை அதன் போதனைக்கு ஏற்ப அமைப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். மேலும் திருக்குர்ஆனை ஓதுவதன் பக்கம் கவனமூட்டியவாறு அன்னார் கூறுகிறார்கள்,
திருக்குர்ஆனை படியுங்கள். இறைவனிடம் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். நம்பிக்கை கொண்டவர் இறைவனிடம் ஒருபோதும் நம்பிக்கை இழக்க மாட்டார். இது காஃபிர்களின் வழக்கத்தில் உள்ளதாகும். அவர்கள் இறைவனிடம் நம்பிக்கை இழந்து விடுகிறார்கள். நம் இறைவன் தான் நாடும் அனைத்தையும் செய்யும் ஆற்றல் படைத்தவனாவான். திருக்குர்ஆனின் மொழியாக்கத்தையும் படியுங்கள். மேலும் தொழுகைகளை நிறுத்தி நிதானமாக தொழுதிடுங்கள். அதன் பொருளையும் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய மொழியிலும் துஆக்கள் செய்து கொள்ளுங்கள். திருக்குர்ஆனை ஒரு சாதாரண நூலாக கருதி ஓதாதீர்கள். மாறாக அதை இறைவனின் மறையாக கருதி படியுங்கள். ஆக இந்த விஷயங்கள் படி நம்பிக்கையாளர் ஒருவர் அமல் செய்திட வேண்டும். நாம் இவ்வாறு அமல் செய்யும் போது பிறகு நாம் அல்லாஹ்வினரால் திருக்குர்ஆனின் போதனைகளிலிருந்து பலன் பெறக்கூடியவர்களாக இருப்போம். நம்முடைய வாழ்வை சீர்தூக்கக்கூடியவர்களாக இருப்போம். நம்முடைய வழித்தோன்றல்களை சீர்தூக்கக்கூடியவர்களாக இருப்போம். இது இருக்கும்போது நமது பிறப்பிற்கான நமது வாழ்விற்கான நோக்கமான அந்த நோக்கத்தை பெறக்கூடியவர்களாகவும் ஆகிவிடுவோம். நம் அனைவரின் வாழ்வு வெற்றிகரமானதாக அமையும். நம்முடைய வழித்தோன்றல்களும் வெற்றிகளை கடப்பார்கள். எனவே இந்த நாள்களில், ரமலான் நாள்களில் நாம் குறிப்பாக திருக்குர்ஆனின் பக்கம் கவனம் செலுத்துகிறோம் என்றால் அத்துடன் சேர்த்து இந்த உறுதிமொழியையும் எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் இந்த கவனத்தை எப்பொழுதும் நிலைபெறச் செய்வோம். எப்பொழுதும் திருக்குர்ஆன் ஓதுவதன் பக்கம் கவனத்தை வைப்போம். அதன்படி செயல்படுவதன் பக்கம் கவனத்தை வைப்போம். நம் பிள்ளைகளுக்கும் அதை ஓதுமாறு வலியுறுத்துவோம். ஒரு முறை ஆமீன் செய்ய வைத்து விட்டோம், அதற்கு பிறகு விவகாரம் முடிந்துவிட்டது என்று மட்டும் இருக்கக்கூடாது. இல்லை, மாறாக இப்பொழுது திருக்குர்ஆன் நமக்கு எத்தகைய ஒரு மறையாக இருக்கும் என்றால் அது நமது நேர்வழிக்கு வழிவகையாகும். நம்மை எப்பொழுதும் சரியான பாதைகளில் இறையச்சத்தில் செலுத்துவதற்காக ஒரு முழுமையான செயல் திட்டமாகும் என்று கூற வேண்டும். இது இருக்கும்போது பிறகு நம் அனைவரின் வாழ்வு எப்பொழுதும் வெற்றிக்குரியதாக இருக்கும். நாம் இந்த ரமலானில் இதை ஓதும் அதே வேளையில் இதை புரிவதற்கு முயற்சி செய்வோமாக. அதன்படி செயல்படுவதற்கான உறுதி எடுத்துக்கொள்வோமாக. இனியும் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருப்போமாக. ஆண்டு முழுவதும் அதை நம் வாழ்வின் அங்கமாக ஆக்குவோமாக. அல்லாஹ் நமக்கு இதற்கான நல்வாய்ப்பு வழங்குவானாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.